நான் ரிசீவ் பண்ண மாட்டாங்களா இல்லையா டவுட்டாக இருந்துச்சு. டெலிகாஸ்ட்டாக அப்புறமா தெரிஞ்சிச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. எல்லாம் இங்கே ஷூட்டிங் பார்க்குறதுக்கு வராங்க இல்லையா, எல்லாரும் பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கீங்க. ஃபஸ்ட்டு கேட்ட உடனே நான் சொன்னேன், நான் இந்த கொண்டை போட மாட்டேன் சொன்னேன். அப்புறமா பெரிய பெரிய பொட்டெல்லாம் நான் போட மாட்டேன் சொன்னேன். சரி, எனக்கு இது ஹீரோயின்னா பண்ணப்புறமா இருக்க வேலைகள்னா அதிகமாக இருக்கு. இதுக்காக நான் ஒரு 40 sarees நான் வாங்கிட்டேன்னா, கொலாபரேஷன்ல அவ்வளோ நல்ல சாரீஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏதோ ஒரு கொடுக்குறாங்க, குவாலிட்டி நல்லா இருக்காதோ, அதிகமாக காசு ஆயினா பரவாயில்ல. இதெல்லாம் நான் வாங்குற சாரீ எல்லாமே 1500 மேலே தான் இருக்கும். ஜுவல்லரி வந்து எப்படி மேம் நீங்க ஓனா பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? அதுவும் இந்த சீரியலுக்கும் தெலுங்கு சீரியலுக்கும் நான் யூஸ் பண்றது எல்லாமே ஓன் தான். அது எல்லாமே 2000 மேலே தான் இருக்கும். டெய்லி வேர் யூஸ் பண்றதெல்லாம் 2000 2500 அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஹெவி ஜுவல்லரி எல்லாம் வந்து சொன்னாங்க. நான் டைட்டில் என்னன்னா அண்ணாமலை சொன்னாங்க. ஆமாவா, ஓகே. என் கேரக்டர் பேரு என்ன அண்ணாமலை சொன்னாங்க. ஆனால் அது பாய் பேர் இல்லையா சார்? ப்ரோமோ டெலிகாஸ்ட் அப்புறமா நான் பார்த்தேன்னா இல்லை கமெண்ட் எல்லாம் போட்டுருக்காங்க, லிப்ஸிங்கே இல்லை சொல்லிட்டு. அப்போ நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு என்ன கேட்டாங்க, நீ பண்ணுறியா இந்த மாதிரி சொல்லிட்டு. நான் சொன்னேன், இல்லை நான் பண்ண மாட்டேன். சீரியலில் வந்து ஆண்டி சொன்னா, ஆஹா ஆண்டியா, என்னோட ஒரு 8 years 6 years 5 years எல்லாம் வந்து என்ன ஆண்டி கூப்பிட்டா எனக்கு டைமே கொடுக்க மாட்டாங்க. அவர் சாரி அனுப்பாங்க அங்கே கொலாபரேஷனுக்கு, எப்போ பண்ணுறீங்க, எப்போ போஸ்ட் பண்ணுறீங்க. எனக்கு அது இரிட்டேஷன். இதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னா ஐ வில் டேக் சம் ரெஸ்ட்பா கொஞ்சம் அப்படின்னா. எனக்கும் என் பாப்பாக்காக ஒரு வீடு வாங்கணும். ஒரு வீட்டை வாங்க அப்புறமா கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டோம், அவள் நல்லா படிக்க வச்சுட்டோம், நல்லா அவள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். மில்கி மிஸ்ட் கௌகி, டேஸ்ட் தி பெஸ்ட். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு. 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. Let's go holidays. Travel beyond boundaries. தமிழ் பீப்புள் எல்லாருக்குமே நீங்க அண்ணாமலையா தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எப்படி இருக்கு, ஹவ் வாஸ் லைக் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் சீரியல் நீங்க பண்றீங்க, எப்படி இருக்கு? பீப்புள் எப்படி உங்களை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க? ஆக்சுவலி எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. நான் இங்கே என்ன ரிசீவ் பண்ண மாட்டாங்களா இல்லையா டவுட்டாக இருந்துச்சு. ஸோ டெலிகாஸ்ட்டாக அப்புறமா தெரிஞ்சிச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. எல்லாம் இங்கே ஷூட்டிங் பார்க்குறதுக்கு வராங்க இல்லையா, எல்லாரும் ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணுறீங்க, பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கீங்க, ஆக்டிங்கும் நல்லா இருக்கும் சொன்னாங்க. ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்க இந்த பேரை கேட்டதும் சொன்னீங்களா அண்ணாமலைன்றது வந்து இட்ஸ் நாட் லைக் ஃபீமேல் நேம் மாதிரி இல்லையே அப்படின்றதா நீங்க சொன்னீங்களா? ஆமாம், எனக்கு சொன்னாங்க. நான் டைட்டில் என்னன்னா அண்ணாமலை சொன்னாங்க. ஆமாவா, ஓகே. என் கேரக்டர் பேரு என்ன அண்ணாமலை சொன்னாங்க. ஆனால் அது பாய் பேர் இல்லையா சார்? என்ன ரஜினிகாந்த் சார் மூவி இல்லையா சார்? எனக்கு எப்படின்னா அப்போ சொன்னாங்க, இல்லை ராதிகா மேம் ஆல்ரெடி அந்த சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க, அது சூப்பர் ஹிட் சீரியலும், மூவியும் சூப்பர் டூப்பர் ஹிட்டா. ஸோ அதை மைண்டில் தான் வச்சுட்டு இந்த சீரியல் பேரும் அண்ணாமலையே இருக்கும், இதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். அதனால வந்து அந்த ஒரு பேர் வச்சாங்களோ? ஆக்சுவலி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல மேம், நான் ராதிகா மேம் பண்ண சீரியல் அண்ணாமலைன்னு ஒரு சீரியல் பண்ணாங்க, அது செம்ம ஹிட் சன் டிவில. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அதே பேர்ல வந்து ஒரு சீரியல் வருதுன்றப்போ பீப்புளுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, இந்த சீரியல் எப்படி இருக்குன்னு. ஐ திங்க் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்க பிரேக் பண்ணாம இன்னும் சூப்பரா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிற சீரியல். உங்களுக்கு ஸ்டார்டிங்க்கும் இப்போக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கா மேம்? பீப்புள் உங்களை ரிசீவ் பண்ணிக்கிற விதமா இருக்கட்டும், எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்லை, ஸ்டார்டிங் எனக்கு தெரியல. இங்கே எல்லாம் தமிழ் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கும் ஈஸியாக பேசலாம்னு சொல்லிட்டு இருந்துச்சு. தமிழ் வந்து ரொம்ப கஷ்டம் பேசுறதுக்கும் எல்லாமே. கஷ்டமா இருக்கா? ஆமாம், ரொம்ப கஷ்டமோ. அப்புறமா ஃபஸ்ட்டு ப்ரோமோ டெலிகாஸ்ட் அப்புறமா நான் பார்த்தேன்னா இல்லை கமெண்ட் எல்லாம் போட்டுருக்காங்க, லிப்ஸிங்கே இல்லை சொல்லிட்டு. அப்போ நான் கொஞ்சம் பயந்துட்டேன், நான் கரெக்டாக பேசலைன்னா இது ரொம்ப பிரச்சனை ஆகும் சொல்லிட்டோம். ஸோ அது அப்புறமா எங்கேயோ அந்த மாதிரி கமெண்ட்ஸு வரல. எல்லாரும் அண்ணாமலை மாசு சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நான் அதில் மைண்டில் வச்சுட்டு நான் இன்னும் நல்லா தமிழ் பேசணும் கற்றுக்கணும் சொல்லிட்டு நான் டெய்லி அது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன்.
பண்ணிட்டே இருக்கேன். சூப்பர் மேம். ஹோம் ஒர்க்ஸ்லாம் பண்றீங்களா மேம்? தமிழ் லேர்னிங் அந்த மாதிரி? இல்ல நான் இந்த சீரியல் ஆஃபர் வந்த அப்புறமா நான் தமிழ் மூவிஸ் எல்லாம் நான் போட்டுட்டு நான் பார்த்தேன், சீரியல்ஸ் எல்லாம் பார்த்தேன். எப்படி அங்கே எப்படி ரெடி ஆகுறாங்க, எப்படி சாரீஸோ ஜுவல்லரி மேக்கப் எல்லாம் எப்படி இருக்கும். கன்னடா வேற மாதிரி இருக்கும், தெலுங்கு வேற மாதிரி, ஹிந்தி வேற மாதிரி. அப்படியே தமிழும் இங்கே இருக்கும் இல்லையா, நிறையா சேஞ்சஸ் இருக்கும். நான் பார்த்தேன், அதெல்லாம் பார்த்து நான் ட்ரை பண்ணேன். அப்போது இப்போ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் லான்ச் அப்போ இன்டர்வியூ கொடுத்தப்போ எனக்கு பேசவே முடியல. எனக்கு இப்போ ரொம்ப அழகா பேசுறீங்க மேம். அண்ட் வந்து நடுவுல எங்கேயுமே திக்கவே இல்லை, அந்த ஒரு கோர்வையா பேசுவாங்கல்ல தமிழ், அந்த மாதிரி ரொம்ப அழகா பேசுறீங்க. ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. நான் இங்கே பண்ணேன்னா ஆடியன்ஸ்க்கு நான் பிடிக்கணும்னா நான் என்னென்ன பண்ணணும் சொல்லிட்டு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். அது கரெக்டா அந்த டிஃபரன்ஸ் எனக்கு இப்போ ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. அண்ட் வந்து நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க ஒரு 25 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து லீட் ரோல் வந்து பண்ணிருக்கீங்க, ஃபுல்லா ஃப்ரம் வேரியஸ் லாங்குவேஜஸ்ல பண்ணிருக்கீங்க அப்படின்றப்போ, இது வந்து ஒரு அம்மா ரோல் அப்படின்றப்போ சின்ஸ் இதுவுமே ஒரு லீட் ரோல், பட் அம்மான்றப்போ உங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சா? நம்ம இவ்வளவு நாள் ஹீரோயினா பண்ணிருக்கோம், பட் இப்போ ஒரு ஹீரோவுக்கு மதரா பண்ணணும் அப்படின்றது வந்து இன்னொரு ஒரு ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்கும். நம்ம இப்போ அது பண்ண ஆரம்பிச்சோம்னா பீப்புள் அதுக்கப்புறம் ஃபுல்லாவே நம்மள அம்மா ரோல்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் இருந்திருக்கும்ல. நீங்க எப்படி இதை சூஸ் பண்ணீங்க, இந்த ரோல் நம்ம பண்ணலாம் அப்படின்னு? இல்லை 25 இயர்ஸ் வந்து நான் ஹீரோயினா பண்ணல. நான் மோஸ்ட்லி ஒரு 18-19 இயர்ஸாக ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கேன். கன்னடா தெலுங்கு ரெண்டும் செஞ்சுட்டோம். நான் என்ன திங்க் பண்ணேன்னா, நான் ஹீரோயினா பண்ணிட்டே இருப்பேன். இப்போ நான் நெக்ஸ்ட் ஹீரோயினா பண்ணணும்னா கொஞ்சம் மெச்சூர்டு ஹீரோயின் கேட்டகரி ரோல் தான் நான் பண்ணணும். ஓகே, அது லாஸ்ட் வந்து நான் ஊஹலு குசு குசுலாடே சொல்லிட்டு நான் பண்ணேன். அது புனர்விவாக ஹிந்தியில் வருதோ. அது வந்து ஆல்ரெடி ஒரு 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஒரு பையா இருக்கா. ஓகே, அது நல்லா தான் இருந்துச்சு. அதாவது அப்புறமா எனக்கு இந்த சீரியல் ஆஃபர் வந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ன கேட்டாங்க, நீ பண்ணுறியா இந்த மாதிரி சொல்லிட்டோம். நான் சொன்னேன், இல்லை நான் பண்ண மாட்டேன், நான் இப்போவே ரெடி இல்லை, ரொம்ப பெரிய பையன் எல்லாம் இருக்காங்கல்ல, நான் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அது அப்புறமா எனக்கு தெரியல, எனக்கு இல்லை இது பண்ணணும், இது கரெக்டு சாய்ஸாக நான் பண்ணால் நல்லா இருக்கும் சொல்லிட்டு நான் திங்க் பண்ணி நான் ஓகே பண்ணிட்டேன். அது பிஃபோர் என்னன்னா எனக்கு எப்பவுமே இருக்கும், நான் ஹீரோயினை பண்ண அப்புறமா நான் மதர் ரோல் பண்ணேன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஹரிதம்மா இருக்காங்க இல்லையா, வாரிசு பண்றாங்க இல்லையா. ஆமா, எங்களோட ஃபேவரட் கூட அவங்க. எஸ், அவரு அந்த மேடம் வந்து தெலுங்குல நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் அம்மா ரோல் பண்ணா, மெச்சூர் ரோல் பண்ணா ஹரிதம்மா மாதிரி தான் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு எப்பவுமே இருந்துச்சு மைண்ட்ல. இது வந்த உடனே நான் திங்க் பண்ணேன், நான் எப்பவுமே நான் திங்க் பண்ணது இதுதான் இல்லையா, இன்னைக்கு பண்ணிடலன்னு அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் அப்புறமா நான் மதர் ரோல் பண்ணவே ஆகணும். ஆனா அப்ப பண்ணனா எனக்கு இந்த மாதிரி ரோல் கிடைக்காது. எது கிடைக்கும் நான் அதுதான் பண்ணணும். ஸோ இது நான் பண்ணா இதே லெவல்ல போதும் சொல்லிட்டு நான் திங்க் பண்ணி நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். 1 வீக் ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு எனக்கு தெலுங்கு பண்ண அப்புறமா. ஆனா இங்க என்ன ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சீரியல்ல நான் இந்த ரோலுக்கு வந்தேன் இல்ல, தெலுங்கு அப்படி கிடையாது, நான் அங்க ஹீரோயினா பண்ணிட்டு. ஆமா, இவ்வளவு யூசர் பீப்புள் உங்களை அப்படி பார்த்து பழகி இருப்பாங்க இல்லையா. இல்ல அது வேற, எனக்கு நான் அக்செப்ட் பண்ற ப்ராசஸ் பண்ண முடியல. நம்ம அம்மாவா அந்த அம்மா ரோல் பண்றோம். சீரியல்ல வந்து ஆண்டி சொன்னா ஆண்டியா, என்னோட ஒரு 8 இயர்ஸ் 6 இயர்ஸ் 5 இயர்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆண்டி கூப்பிட்டா எனக்கு முடியல. இப்போ பழக ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஓகே, ஆனா வந்து நீங்க சந்தூர் மம்மி மாதிரி தானே மேம் இருக்கீங்க, நீங்க அப்படி ஒரு எக்ஸாம்பிளா தானே இருக்கீங்க. ஆமா, எஸ். இப்ப பாக்குறப்பே வந்து யாராலையும் ஃபர்ஸ்ட் எங்களுக்கே அக்செப்ட் பண்ணிக்க முடியல, என்னது இவங்க அம்மாவா அக்கா மாதிரில இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ லீட்ல இருந்து இப்ப வந்து நீங்க ஒரு மதர் ரோல் பண்றீங்க அப்படின்றப்போ என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்துச்சு உங்களுக்கு? இல்ல என்ன தெரியுமா, இங்க ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே நான் சொன்னேன், நான் இந்த கொண்டை போட மாட்டேன் சொன்னேன். ஃபர்ஸ்ட் அங்க நான் கொண்டை போடவே மாட்டேன் சொன்னேன். அப்புறமா பெரிய பொட்டெல்லாம் நான் போட மாட்டேன் சொன்னேன். லுக் டெஸ்ட் சொல்லிட்டு வந்த அப்புறமா ஓகே கொண்டா வேண்டாம், இல்லை நீ மெஸ்ஸி டைப் போடு சொன்னாங்க அங்கே தெலுங்குல. ஓகே சரே சொன்னேன். அப்புறமா நீ கொண்டாயும் போடும், மெஸ்ஸி போடு. ஓகே சரே சொன்னேன். அது அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, அந்த கேரக்டருக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு. அப்புறமா ஒரு 2-3 kgs புட் ஆன் ஆயிடுச்சு.
செட் புட் டவுன் ஆயிடுச்சா? ஆமா ஆமா. ஓகே. ஃபார் கேரக்டர் பெயிண்டிங். நான் கேரக்டருக்காக நான் புட்டனேன். எனக்கு இது ஹீரோயின்னா பண்ணப்புறமா இருக்க வேலைகள்னா அதிகமா இருக்கும் இந்த கேரக்டர்ல எனக்கு. ஓகே. ரொமான்ஸ் சீன் அதெல்லாம் இல்ல, அவ்வளவுதான். அது தப்பா. இந்த எல்லாம் சேம் டு சேம் தான் இருக்கும் எனக்கு. இன்னும் ஒர்க் அதிகமாயிடுச்சு எனக்கு. என்ன மேம் சொல்றீங்க? எப்படி என்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் அதிகமா இருக்கு? கம்பேரிட்டிவ்லி ஹீரோயினா பண்றதை தாண்டி அம்மா ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பா அப்படின்னா என்ன சொல்லுங்க? கஷ்டம் கிடையாது, ஒர்க் எனக்கு சேமே இருக்கும். நார்மலா அம்மா ரோல்னா ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க, அவர் தான் இம்பார்ட்டன்ஸ். அம்மா ரோல் இருக்காது. ஒரு வீட்டு சீன் வந்த அப்புறமா எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா மட்டும் தான் அம்மா ரோல். ஆமா. சண்டை கிண்டை எதனா வேணும்னா அம்மா அம்மா ரோல் போட்டுப்பாங்க. அந்த மாதிரி வரும் இல்லையா? இல்ல எல்லா கேரக்டரும் அப்படியே இருக்கும் சொல்ல மாட்டேன்னா, நார்மலா அப்படி இருக்கு இல்ல, இது அப்படி இல்ல, ஈக்குவலா இருக்கும். அண்ட் வந்து நீங்க இது வந்து இந்த சீரியல் ரீமேக் ஆஃப் தெலுங்கு சீரியல் தான். நீங்க ரெண்டுத்துலயுமே வந்து இந்த ரோல் பண்றீங்கன்றப்போ எப்படி மேனேஜ் பண்றீங்க மேம்? இப்போ இல்ல, நான் ஆக்சுவலி ஒரு 16 இயர்ஸ் பேக் 17 இயர்ஸ் பேக் கன்னடா மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன்ல. அப்போ நான் 3 சீரியல்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். 1 month. மேம் என்ன சொல்றீங்க மேம்? ஆமா ஆமா. அப்ப கன்னடால அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப ஆர்டிஸ்ட் இல்ல அப்போ. என்னோட இன்னும் வேற வேற ஆர்டிஸ்ட் எல்லாம் 1 hour 2 hours ஒரு நாளைக்கு 4 சீரியல் பண்ண ஆர்டிஸ்டும் இருக்காங்க. ஓகே. நான் ஹையஸ்டான நான் 3 சீரியல்ஸ் 2 சீரியல் 3 சீரியல பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாள். 31 டேஸும் பிஸி பண்றது இருக்குதோ அதுல நான் 35 டேஸ் கவுண்ட்டும் இருக்கும். எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க மேம்? உங்களுக்குன்னு வந்து பர்சனல் ஸ்பேஸ் இல்ல ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் தோணும் இல்ல அப்பப்போ? இல்ல தோணும். ஆக்சுவலி எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு, குட்டி பாப்பா இருக்காங்க, கேள்விப்பட்டோம். 8 இயர்ஸ் அவளுக்கு. நான் அவளுக்கு டைமே கொடுக்க முடியல. அது ஒரு கில்ட்டி எனக்கு இருக்கு. ஆனா இப்போதான் எனக்கு இது கரெக்ட் டைம். நான் இப்போ பண்ணலைன்னா நான் அப்புறமா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவளுக்கு நான் அதை தான் சொல்றேன். அவ புரிஞ்சுட்டு இருக்கா. ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு எங்க 2 பேருக்கும். ஸோ எனக்கு டயர்ட்னஸ் எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு எய்ம் இருக்கு, நான் அதை பண்ணணும்னு சொல்லிட்டேன். அப்போ வரைக்கும் நான் டயர்ட் ஆக மாட்டேன். ஓகே. அது தெரிஞ்சுக்கலாமா என்ன ஆகணும்னு உங்களுக்கு ஆசை? இதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னா ஐ வில் டேக் சம் ரெஸ்ட்பா கொஞ்சம் அப்படின்னா? எனக்கும் என் பாப்பாக்காக ஒரு வீடு வாங்கணும். ஓ சோ ஸ்வீட் மேம். அது நல்லா ஒரு வீட்டை வாங்க அப்புறமா கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டோம், அவள் நல்லா படிக்க வச்சுட்டோம், நல்லா அவள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். அப்புறமா ஓகே 1 சீரியல் பண்ணுறேன். அப்போ வரைக்கும் எனக்கு 2 சீரியல்ஸ் கழிச்சிச்சுன்னா நான் பண்றேன். ஃபுல்லாவே வந்து ஒரு லீட் ரோல் பண்ணிருக்கீங்க. உங்களை வந்து நிறைய இடங்கள்ல ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஆர்டிஸ்ட்ன்றப்போ ஒரு 2 சீரியல் 3 சீரியல் செம்ம டாப்ல இருப்பாங்கப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஓகே ரிலாக்ஸ்டா ஒர்க் பண்ணலாம், ப்ராஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணி பண்ணலாம். பட் நீங்க இன்னமும் எப்படி மேம் அதே டெடிகேஷன் அதே சின்சியரிட்டி எப்படி அப்படி இருக்க முடியுது? இல்ல இப்போ சொன்னேன்ல, எனக்கு அது ஒரு நான் அதை வாங்கணும், என் பாப்பாக்காக நான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு. அதனாலதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா எனக்கும் பண்ண முடியாது. ஓகே. மைண்ட்ல எதுவுமே இல்லை, சும்மா டைம் பாஸுக்காக பண்றது இருக்குது இல்லையா? அப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு எவ்வளவு காசு வேணுமோ அவ்வளவு வரது போதும். அந்த மாதிரி இருந்தா பண்ண முடியாது. எங்களுக்கு உள்ள இருக்கணும், எதனா பண்ணணும், எதனா ஏர்ன் பண்ணணும்னா கொஞ்சம் மைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் வந்து உங்க சாரி காஸ்டியூம்ஸ் பத்தி சொல்லுங்க மேம் ப்ளீஸ். எங்க பை பண்றீங்க? ஏதாவது அந்த டிப்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாம் வந்து உங்களோட கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் சாரி, பியூட்டிஃபுல் ஜுவல்ஸ் இந்த மாதிரி தான் ஃபுல்லா விமன் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. ப்ளீஸ் அதை பத்தி சொல்லுங்க. நான் எல்லா சாரீஸும் ஹைதராபாத்ல தான் வாங்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் என் சாரீஸ் எல்லாமே கத்வால் சாரீ தான் இருக்கும். எனக்கு நான் செலக்ட் பண்ணது இந்த கேரக்டர் சொன்ன உடனே எனக்கு பனாரஸ் சாரி அந்த மாதிரி வேணும் சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை நான் ஒரு வேலை பண்ணுறேன், பெரிய பெரிய பார்டர்ஸ் வரும், கீழே பெரிய பார்டர்ஸ் மேலே ஸ்மால் பார்டர் வரும், இதில் நான் அந்த மாதிரி போடுறேன் சொல்லிட்டு நான் கத்வால் சாரீஸில் அந்த ஆப்ஷன் நல்லா நிறைய இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் என் சாரீ எல்லாமே 8 inches 6 inches பார்டர் இருக்கும். ஓ அதெல்லாம் இருக்கா மேம்? இந்த சாரி வந்து இதை நான் பை பண்றது இல்ல, இது ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்க. ஓகே. என்னன்னா கல்யாணத்துக்கு எல்லாரும் ஒரே மாதிரி சாரி கட்டணும் சொல்லிட்டு நான் கட்டுற சாரில இதுதான் ஸ்மால் பார்டர், எல்லாமே இல்லை 6 inches பார்டர். இவ்வளோ நோட் பண்ணி பண்ணுவீங்களா மேம் பர்டிகுலரா? நான் எல்லாம் அப்போ ஃபர்ஸ்ட் பண்ண அப்புறமா நான் தெலுங்கு சீரியலுக்கு அதே பண்ணேன். அப்புறமா இங்கேயும் நான் அதே கண்டினியூ பண்ணேன். ஆனால் இதுக்காக நான் ஒரு 40 sarees நான் வாங்கிட்டேன்னா
இதுக்காகவே. ஆமா ஆமா. சூப்பர் மேம். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கொலாபரேஷன் அந்த மாதிரி இருக்காங்க. பட் நீங்க எல்லாமே ஓனா வாங்கியிருக்கீங்களே மேம், பார்த்து வாங்கியிருக்கீங்க. ஆமா, கொலாபரேஷன்ல அவ்வளவு நல்ல சாரீஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எஸ், ஃபேக்ட். நம்ம கேக்குற சாரியும் கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க. ஏதோ ஒரு கொடுக்குறாங்க, குவாலிட்டி நல்லா இருக்காதோ. எனக்கு கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதிகமா காசு ஆயினா பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே ஓகேவா? இப்போ நான் தெலுங்குக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணனோ அதே எனக்கு இந்த சீரியல் கிடைச்சிச்சு இல்லையா? அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னதே இத, நீங்க அங்க ரொம்ப நல்லா சாரீஸ் ஜுவல்லரி எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. நார்மலா ஆர்டிஸ்ட் எல்லாரும் இல்ல புரியுது மேம். எல்லாரும் அப்படியே பண்ணாங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு 50 எபிசோட் 100 எபிசோட் வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்க. அது அப்புறமா பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் எல்லாமே செலவு கம்மி பண்ணி போறாங்க. போக வந்து காசு அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணாங்க. நீங்க அப்படி பண்ணாமே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எப்படி போட்டுட்டு இருக்கு, இப்போ அப்படியே இருக்கும். இங்கேயும் அந்த மாதிரி தான் வேணும் சொன்னாங்க. ஸோ அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, நாங்கள் இன்வெஸ்ட் எப்படி பண்றாங்களோ அப்படிதான் எங்களுக்கு ரிட்டர்ன் வரும் சொல்லி. கரெக்ட். இப்போ உங்க சாரி எல்லாம் வாங்குவீங்களா மேம்? இப்போ டெய்லியும் நீங்க சாரி போடணும், உங்களோட சாரி காஸ்ட் எல்லாம் எவ்வளவு இருக்கும்? நான் வாங்குற சாரி எல்லாமே 1500 மேலே தான் இருக்கும். டெய்லி வியர் பண்ற சாரியுமே? ஆமா. ஓகே. எல்லா சாரியும் சேம் ரிச்சே இருக்கும். ஃபங்க்ஷன் சாரீஸ்க்கு வந்துட்டு இந்த புட்டாஸ் அதிகமா இருக்கும், பிளஸ் ஜுவல்லரி கொஞ்சம் அதிகமா போடுறேன். ரெகுலர் சாரீஸ் வந்து ஜுவல்லரி கம்மி போடுறேன். ஆனா காஸ்ட் எல்லாமே சேம் டு சேம் தான் இருக்கும். எல்லா சாரீஸ்க்கும் ஒரு 1500 ஸ்டார்ட். அண்ட் ஜுவல்லரி பத்தி சொல்லுங்க மேம். ஜுவல்லரி வந்து எப்படி மேம் நீங்க ஓனா பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? அதுவும் இந்த சீரியலுக்கும் தெலுங்கு சீரியலுக்கும் நான் யூஸ் பண்றது எல்லாமே ஓன் தான். நான் ஓன் ஜுவல்லரி வரைக்கும் நான் வாங்குறதே இல்லை. நான் ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கேன்ல, அப்போ ஃபுல்லா கொலாபரேஷன் தான். ஓகே. இதுக்கு நான் வாங்கதே இல்லை. என்னன்னா நான் கொஞ்சம் லேசி. ஓகேயா, ஆக்டிங் எவ்வளோனா பண்றேன், எவ்வளோ டைலாக் கொடுத்தா நான் பண்றேன். எனக்கு இது கொலாபரேஷனுக்காக ஒரு வீடியோ எடுக்கணும், ஒரு போட்டோ எடுக்கணும், ஆனா எனக்கு அது முடியாது. ஏன்னா எனக்கு அவ்வளோ டைமே இருக்காது. எல்லா சீன்ல நான் இருக்கேன் இல்லை, எனக்கு டைமே கொடுக்க மாட்டாங்க. அவரு சாரி அனுப்பாங்க அங்கே கொலாபரேஷனுக்கு, எப்போ பண்றீங்க, எப்போ போஸ்ட் பண்றீங்க. எனக்கு அது இரிட்டேஷன். ஸோ அதுக்கு தான் நான் கொலாபரேஷன் நான் வாங்கவே மாட்டேன். இப்போ நீங்க யூஸ் பண்ற எல்லாமே ஓன் ஜுவல்லரி தான். ஜுவல்லரிலாம் எங்க மேம் பர்ச்சேஸ் பண்ணீங்க? எங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரிலாம் இங்கே வாங்கலாம், இங்கே இவ்வளோ ஜுவல்லரிலாம் கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ்லாம் கிடைக்கும்னா எங்கே வாங்கலாம்? அது இன்ஸ்டாகிராமில் ஒரு 2-3 பேஜ் இருக்கும், நான் அதில் தான் வாங்குறேன். அதில் தான் எல்லாமே. ஜுவல்லரியோட காஸ்ட்டு எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வரைக்கும் இருக்கும்? அது எல்லாமே 2000 மேலே தான் இருக்கும். டெய்லி வேறு யூஸ் பண்ணுறதெல்லாம் 2000 2500 அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஹெவி ஜுவல்லரி எல்லாம் வந்து 6 to 9 உள்ள. லாஸ்ட் அவங்க டயட் பிளான் மேம் என்ன வந்து ஃபாலோ பண்ணீங்க டயட்? இப்போ வந்து டயட் எல்லாமே நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். நான் ஹீரோயினா பண்ணக்கப்புறமா அப்போ வந்து ஜிம்முக்கு போகிறேன், 2 hours ஜிம் பண்ணுறேன், டயட்டு எல்லாம் இருந்துச்சு. இப்போ டயட் எதுவுமே இல்லை, நல்லா சாப்பிட்றேன். ஆனால் மார்னிங் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றேன், ஈவினிங் ஒரு 7 o'clock உள்ள சாப்பிட்றேன். ரைஸ் கம்மி சாப்பிட்றேன். ஆஃப்டர்நூன் எனக்கு என்ன வேணுமோ அதை நல்லா சாப்பிட்றேன், அவ்வளோதான். இப்போ வந்து அது உங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்குல்ல? ஏன்னா ஹீரோயினா பண்றப்போ ரொம்ப வந்து பார்த்து சாப்பிடணும். இது ஒரு மெயின் ரீசன். நான் ஹாப்பியா இருக்கேன், நல்லா சாப்பிடலாம். நான் வந்து ஃபுட்டி, எனக்கு நல்லா சாப்பிடணும். எனக்கு சாப்பிட இல்லாம நான் இருக்கவே முடியாது. எனக்கு உங்களுக்கு சென்னை ஃபுல்லா செட் ஆயிடுச்சா மேம்? எங்க தமிழ் ஃபுட்ல உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு? எனக்கு சென்னையில பிரியாணி, 65, கொத்து பரோட்டா. கொத்து பரோட்டா ட்ரை பண்ணீங்களா? ஓகே. அப்புறமா பெசி பீச் கிட்ட ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் நல்லா பிடிக்கும். எஸ், சூப்பர் மேம். ஆக்சுவலி உங்ககிட்ட நிறைய பேசணும் எங்களுக்கு ஆசையா இருக்கு. பட் வந்து உங்களுக்கு ஷார்ட் ரெடியா இருக்காது, அனுப்பியே ஆகணுன்ற கட்டாயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. மில்கி மிஸ்ட் கௌகி, டேஸ்ட் தி பெஸ்ட். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. Let's go holidays. Travel beyond boundaries.